வணக்கம். நான் ஏஆர்சி ரத்னம், பார்ட்னர் அண்ட் டைரக்டர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். ஒரு காலத்தில் தங்கத்தை கொடுத்து ரயில் டிக்கெட் நீங்கள் வாங்கலாம். மாயவரம் டு மெட்ராஸ், மெட்ராஸ் டு மாயவரம். அது போக மீதி காசு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி இருந்த தங்கத்தோட விலை இன்னைக்கு பயங்கரமாக உயர்வு அடைஞ்சிருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்டே டியூன். அந்த காலத்தில் மன்னராட்சியின் போது போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்நாட்டில் இருக்க கோயில் கர்ப்ப கிரகத்தில் இருக்க சிலையை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் விலை உயர்ந்த பொருளாக இருக்கும். அதை கைப்பற்றிட்டா அதிகாரம் அவங்களுக்குங்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகப்போர் 1, உலகப்போர் 2ல் பார்த்தீங்கன்னா எதிர்நாட்டில் இருக்க தங்கத்தை கைப்பற்றிடுவாங்க. ஸோ முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய பயமே இருக்கும். எதில் முதலீடு செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கும், எதில் முதலீடு பண்ணாலும் கைப்பற்றிடுறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி பிரிட்டன் ஆட்சியின் போது கூட இந்தியாவிலேருந்து நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் கைப்பற்றி இருக்கிறாங்க. அதில் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கோஹினூர் வைரம். அது இன்னமும் அது அவங்க கிட்ட தான் இருக்கு. அமெரிக்கா டாலர்ல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லுது. எங்க டாலர் பாதுகாப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ட்ரெஷரி டெப்ட் பாண்டுன்னு ஒரு கருவூல பத்திரத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு அதிக வட்டியும் தரதா முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி வர்த்தகமும் டாலர்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாள் வரைக்கும் டாலர்ல தான் வர்த்தகம் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இண்டிபெண்டன்ஸ் அப்போ பவுன் விலை 50 ரூபா. நல்லா தெரிஞ்சுங்க, பவுன் விலை 50 ரூபா, கிராம் இல்லை. அந்த காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நமக்கு ஆரம்பிக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ எக்கனாமியை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்தியா பயணிச்சுது. தங்கத்துல இருந்த முதலீடு பாத்தீங்கன்னா அப்போ ரொம்ப கிடையாது. ஏழை எளிய மக்கள் கிட்ட தங்கம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாங்க. ஸோ 1975 காலங்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மக்கள்லாம் பணம் சேர்த்தாங்க. ஸோ அப்போ தங்கத்தில் நிறைய பேர் முதலீடு செஞ்சாங்க. அன்னைக்கு தங்கத்தோட விலை பவுன் 400 ரூபாய், கிராம் 50 ரூபா. அன்னைக்கு 400 ரூபாயிலேருந்து 440 விலை உயர்றப்ப மக்கள் மத்தியில் அது பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப பெரிய விலையேற்றமாக அப்போ மக்கள் கருதுனாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி கோவிட் அப்போ தான் அதிகமாக ஏறிச்சு. அது வரைக்கும் தங்கம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 9% இல்லை 12% அதிகபட்சமாக இவ்வளோதான் ஏறிது. ஸோ கோவிட்லேருந்து தான் இது ஏற ஆரம்பிச்சிருக்கு. காரணம் இதுக்கு மெயின் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிட்ல நிறைய வர்த்தகம் நடக்கலை. இப்போ முதலீட்டாளர்கள்லாம் சேஃபர் சைடுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டாலர் மேலேயும் தங்கத்து மேலேயும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்தியன் ஜென்சிஸ் எல்லாம் மொபைல் ஃபோன் வாங்குறதுலையும் பைக் வாங்குறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் சைனாவில் இருக்க ஜென்சிஸ் மட்டும் கோல்டு பீன்ஸாக வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு கிளாஸ் ஜாரில் கலெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப க்ரேஸாக நினச்சி எல்லாரும் அதை வாங்கினாங்க. ஸோ அப்போ ஒரு கோல்டு பூஸ்ட் இதனால் ஒரு இம்பேக்ட் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வராரு. ஏன் மற்ற தலைவர்களெல்லாம் விட்டுட்டு நான் ட்ரம்ப்பை மட்டும் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்களும் நிறைய தங்கத்தில் ஏற்றங்களும் வந்தது. அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் வருது. வார்னால பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் திருப்பி ஒரு பதட்டம் வருது. அமெரிக்கா டாலரில் முதலீடு செய்யாமல் தங்கத்து மேலே திருப்பி முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ட்ரம்ப் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பதட்டத்தினால திருப்பி தங்கத்துக்கு மேலே முதலீடு பண்ணுறாங்க. தங்கத்துக்கான டிமாண்ட் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடுறாரு, ஃபோர்ட் நாக்ஸை திறக்கணும் அப்படிங்கிறாரு. ஃபோர்ட் நாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். உலகத்திலே அதிக தங்கம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவில் தான் இருக்கு. 8000 சொச்சம் டன் அமெரிக்கா தான் வச்சிருக்கு. அது முதலிடத்தில் இருக்கு. இந்த ஃபோர்ட் நாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4580 டன் தங்கம் இருக்கு. மீதி ஃபெடரல் பேங்க்ல இருக்கு. இந்த ஃபோர்ட் நாக்ஸில் இருக்கு எங்கே இருக்கு அப்படின்னா அது யூஎஸ் மிலிட்ரி பேஸ்ல இருக்கு. அது ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் அது இருக்கு. அதை திறக்கணும், அதை ரீவேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் ரீவேல்யூ பண்றாங்கன்னா அதை $42 அவுன்ஸ் அப்படிங்கிற இதுல அதை நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதை ரீவேல்யூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூ $400 பில்லியன் மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதட்டத்தை ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாரு. ஸோ இன்னைக்கு ஒரு அவுன்ஸோட விலை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி $5200. ஸோ ஆனால் அன்னைக்கு நிர்ணயிச்ச ஒருத்தரோட விலை பார்த்தீங்கன்னா $42.
ஸோ இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவோட மதிப்பு உயரும், ட்ரம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குவார் அப்படிங்கிறது தான் இதனோட இது. இந்த ஒரு அறிக்கையை விடுறப்ப வந்து ஒரு ஒரு பதட்ட சூழ்நிலை உருவாகுது. திருப்பி தங்கத்தை எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு விஷயம் பண்றாரு, அதை மறக்கிறதுக்குள்ள அடுத்த விஷயம் பண்றாரு. இது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு குண்டு போடுற மாதிரி தான் இருக்கு. எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை வச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக அவர் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் அமெரிக்கா, மேட் இன் அமெரிக்கா, பை அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உள்நாட்டு எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக மற்ற நாடுகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிக்கிறாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைனா பெருமளவில் பாதிப்படையுது, இந்தியா பாதிப்படையுது, பங்களாதேஷ் பாதிப்படையுது. இது வந்து எல்லா நாட்டுகளுக்குள்ளேயும் வந்து ஒரு டென்ஷனை உருவாக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு பயம் வருது. ஸோ அப்போ யார்கிட்டையும் போய் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாட்டுக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாதுகாப்பு கருதி தங்கம் நிறைய முதலீடு செய்கிறாங்க. 2023 வரைக்கும் இந்தியாவில் வந்து 700 டன் தங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் யூகேலேருந்து நம்ம தங்கத்தை திருப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 880 டன் இந்தியா வசம் கையிருப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே பாதுகாப்பு கருதி தான் அதை கொண்டு வந்தாங்க. இந்த ட்ரெஷரி டெப்ட் பாண்டை யார் வந்து நிறையா வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சைனா தான் வச்சிருக்காங்க. $1.3 trillion ஒர்த்து ட்ரெஷரி டெப்ட் பாண்டை அவங்க வச்சிருக்காங்க. 2013 இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விற்றுக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட $600 பில்லியன் வித்துடுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து 200 டன் கோல்டை வந்து முதலீடு செய்கிறாங்க. இதை வந்து சைனா வந்து யூஎஸ் விதிச்ச டாரிஃப்க்கு எதிராக நம்ம ஒரு செயல் செய்யணும்னு இது செய்கிறாங்க. வார் மாதிரி போகாமல், சண்டை மாதிரியும் கொண்டு போகாமல் இவங்க பண்ணத்துக்கு பதில் மாதிரி சைனா இதை செய்கிறாங்க. இதனால ஒரு பதட்டம் உருவாகுது. இந்த 200 டன் முதலீடு செஞ்சதுல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு பதட்டம் நிலவுது. அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி தங்க விலை ஏறுது. அதிக முதலீட்டாளர்கள் திருப்பி தங்க பக்கம் திசை திருப்புறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி டெப்ட் பாண்டை வாங்குறவங்களுக்கு அதிக வட்டி அமெரிக்கா கொடுப்பாங்க. இந்த வட்டியை குறைச்சாங்கன்னு சொன்னால் டெப்ட் பாண்டில் முதலீடு பண்ணுறதை விட்டுட்டு வேற விஷயங்களில் முதலீடு செய்ய முன் வருவாங்க முதலீட்டாளர்கள். ஸோ இந்த அதிக வட்டி அமெரிக்கா எப்படி இது கொடுக்கும் அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற ஃபெட்ரல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இது வந்து நடக்கும். யூஎஸ்ல அதிக வட்டி வாங்கினாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அதிக வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டியை இவங்க குறைச்சாங்கன்னு சொன்னால் இதோட வட்டியும் குறையும். அப்போ முதலீட்டாளரோட திசை திரும்பவும் செய்யும். ஸோ அப்போ வந்து எல்லாரும் பதட்டம் அடைஞ்சு நிறைய பேர் வாங்கினாங்க. இதை வந்து ஃபோமோ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம். அன்னைக்கு ஏற ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வரைக்கும் ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கு அடுத்த விஷயமா இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஈரான் பேஸ்ல வந்து அவங்களோட மிலிட்டரியா இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஆட்சியில வெனிசுவேலன் பிரசிடென்ட்டை கேப்சர் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில நிறைய வெனிசுவேலன் வந்து கடத்திருக்காங்க அப்படின்னும் இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் ட்ரம்ப் தரப்புல சொல்றதா கேள்விப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விடுறாரு. அறிக்கையே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை டார்கெட் பண்ணியிருக்காரு. இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்க டியோகோ கார்சியா அப்படிங்கிற ஐலாண்டையும் டார்கெட் வச்சிருக்காரு. ஸோ இவ்வளவு சூழ்நிலையில மக்களோட அதிக பார்வை வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மேலே தான் இருக்கு. முதலீட்டாளர்களும் தங்கத்து மேலே தான் முதலீடு செய்கிறாங்க. ஏன்னா அதுதான் ஒரு இன்னைக்கு வந்து பாதுகாப்பான முதலீடாக இருக்கு. இன்னைக்கு விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ஒரு கிராம் தாண்டி இருக்கு. ஒரு பவுன் வந்து 1.25 லட்சத்தை தாண்டி இருக்கு. இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொன்னா வல்லுநர்கள்லாம் சொல்றபடி 18,000 20,000 வரைக்கும் இந்த வருஷ கடைசியிலேயே நம்ம போகலாம். மக்களாகி எல்லாரும் பதட்டப்படாம நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்கத்துல முதலீடு செய்யுங்க. அதே மாதிரி தங்கத்தை எக்காரணத்தை கொண்டும் விற்காதீங்க. ஏன்னா வித்தா திருப்பி தங்கத்தை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல வந்து தங்கம் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா, ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சோசியல் ரெவல்யூஷன்ல இருக்கு. அதனால தங்கம் வந்து
அதிகம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேமிங்க. இவ்வளவு உயர்வடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்துல முதலீடு பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வல்லுநர் சொன்னாரு, ஒவ்வொரு வீட்லயும் 400 கிராம் தங்கமாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றது வந்து அட்லீஸ்ட் 100 கிராமாவது எல்லாரும் சேமிக்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. 86% இந்தியர் மக்களுக்கு முதல் அசெட்டா கருதுறது வந்து தங்கம் தான். ஸோ அதனால இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில தங்கத்தை விற்காதீங்க. வித்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வாங்கக்கூடிய விலையில தங்கம் இல்லை, அதிக விலையில இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிங்க. தங்கம் என்னைக்குமே ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு. எல்லாரும் தங்கத்துல முதலீடு செய்யுங்க. இதே மாதிரி வெள்ளியை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா சில்வர்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். நான் ஏஆர்சி ரத்னம், பார்ட்னர் அண்ட் டைரக்டர், ஏஆர்சி நடேச செட்டியார். மயிலாடுதுறை. வணக்கம்.